சாப்டரில் இருந்து பாரி இந்தா காட்டுவார் அந்தா காட்டுவார் அப்படின்னு ஒவ்வொரு சாப்டர்லேயும் நம்ம ஈகராக வெயிட் பண்ணி ஒரு கட்டத்தில் ச்சா போடா எப்போ தான் பாரி வருவானோ அப்படின்னு அழுத்து போய் இன்னும் ரொம்ப நாள் கழிச்சு தான் வரப்போகிறான் பாரி அப்படின்னு நம்ம நம்பிக்கையெல்லாம் கைவிட்டுருந்த சமயத்தில் நேற்று 7வது சாப்டரில் நம்ம எதிர்பார்க்காம சர்ப்ரைஸாக ஒரு வெயிட்டான ஹீரோவோட என்ட்ரிக்கு அதுக்குண்டான எந்த ஒரு இலக்கணத்தையும் ஃபாலோ பண்ணாமல் ரொம்ப அடக்கமாக சத்தமே இல்லாமல் தூங்கிட்டு இருந்த கபிலரோட தூக்கம் கெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்து அப்சர்வ் பண்ணி உட்காந்துட்டு இருக்க பாரி அப்படி கபிலர் எழுந்த உடனே அவர்கிட்ட போய் ரொம்ப கஷ்டப்பட்டு 3 நாளாக விடாமல் போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, இனிமேலாவது உங்களை என் தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு போகிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்க கபிலர் இவர் யார அவர் வந்ததுலேருந்து இந்த பரம்பில் இருந்து ஒரு மனுஷன் கூட என்னுடைய திறமையை புரிஞ்சுக்கிட்டோன்னா நான் சந்திக்கவே இல்லை. அவர் ஆக்சுவலாக கபிலருமே வந்து பரம்பு மக்களை வந்து தப்பாக தான் ஜட்ஜ் பண்ணியிருந்தார், பரம்பு மக்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ட்டு. இது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. நம்ம கலாச்சாரம் மட்டுமே உயர்ந்தது, மற்ற கலாச்சாரங்களில் வந்து நம்மளை விட தாழ்ந்தது, அவங்ககிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னு பார்க்காம எப்போவுமே நம்ம தற்பெருமை பேசக்கூடியவர்களாக தான் எல்லாமே இருக்கிறோம். கபிலர் கற்றறிந்த பெரும் புலவராக இருந்தாலும் அவர் பரம்பை வந்து அப்படி தான் ஜட்ஜ் பண்ணியிருந்தாரு. அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் உள்ளே வர்றாரு. அதே மாதிரி கபிலருடைய பெருமை வந்து அவங்க யாருக்குமே தெரியல. ஏன்னா அவருக்கு காடு தெரியல, அவருக்கு உடம்புல வலிவு இல்லை, அவரால் ரொம்ப ஸ்ட்ராங்காக நடக்க முடியல, எந்த நாவல் பழத்தை முதல்ல எடுத்து சாப்பிடணுங்கிறது தெரில. அதோட கொடுமை அவர் சாப்பிடக்கூடாத பெண்கள் சாப்பிட வேண்டிய, அதுவும் உதிரப்போக்கு நிற்பதற்காக சாப்பிட வேண்டிய ஒரு பூநாவலை எடுத்து அவர் சாப்பிட்டு கேவலப்பட்டு போகிறாரு. தனிமைக்கு மூலிகையை கொடுத்து அவரை கூட்டிகிட்டு வர நிலைமையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பரம்பு மக்களும் கபிலரை ரெக்கக்னைஸ் பண்ணல, கபிலரும் பரம்பை ரெக்கக்னைஸ் பண்ணல. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் பாரி வந்து நாட்டின் தலைவன். இதுக்கு முன்னாடி கபிலரை பார்த்தது கூட கிடையாது. ஆனால் கபிலர் வந்திருக்கிறாரு, 3 நாளாக இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி அவருக்கு போய் கிடைச்ச உடனே எவ்வியூர்லேருந்து நடுமலைக்கு கீழே இறங்கி வந்து கபிலர்கிட்ட போய் கபிலரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பாவம் தூங்கிட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காருன்னு உட்காந்து நான் உங்களை தோல் மேலே தூக்கி வச்சுட்டு போகிறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுப்பீங்களா அப்படின்ட்டு அவ்வளோ ஹம்பிளாக வந்து கேட்குற அந்த பண்பு, அதுதான் ஹைட்டு. இப்போ பாரி வந்து ஒரு மாபெரும் வீரன், அவன்கிட்ட நிறைய செல்வம் இருக்குது, அவன் வந்து போர்களில் வென்றவன் அப்படிங்கிறதுக்காக பாரிக்கு மரியாதை இல்லை. இந்த ஹியூமிலிட்டி, இந்த அவன் ஏன் தலைவனாக இருக்கான் அந்த கூட்டத்துக்கு, மற்ற மக்களுக்கு இல்லாத சிறப்பு பாரிக்கு என்ன இருக்குது அப்படின்னா, மற்ற யாருமே கபிலருடைய பெருமையை கண்டுபிடிக்க முடியாதப்போ பாரி வந்து எங்கேயோ உட்காந்துக்கிட்டு அவரை கண்டுபிடிச்சி கீழே இறங்கி வந்திருக்கான். ஸோ இதுதான் ஒரு தலைவனுக்கும் சாதாரண மக்களுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய வேறுபாடு. அதை வந்து ரொம்ப அழகாக சூவை வந்து கையாண்டிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வேள்பாரி நாவலினுடைய சிறப்புகள், ரொம்ப மைன்யூட்டாக நம்ம பார்க்க வேண்டிய, அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி 8வது சாப்டர் வந்து இப்போ பாரி அந்த 8வது சாப்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் நாங்கள் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, பழையன் அவருடைய கக்கத்தில் மரணத்தை வென்ற பல கதைகளை இடுக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நேற்று படித்தோம் ஒரு வரி. அந்த கதைகளோடு ஒன்றாக காக்கா விருச்சியின் கதையும் இணைந்து கொண்டது அப்படின்ட்டு அந்த வரியை எழுதியிருக்கிறார் சூவை. இப்போ இந்த கக்கம் அப்படிங்கிற வார்த்தை, கம்புக்கூடு, கக்கம் கம்புக்கூடுன்னு 2 வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது அக்குள்னு சொல்கிறோம், கைக்குழின்னு சொல்கிறோம், கவக்கட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இத்தனை வார்த்தைகள் இந்த ஒரு உடலின் உறுப்புக்கு இருக்கிறது தமிழினுடைய ரிச்னஸை காட்டுது. ஆனால் எனக்கு புரியல, கம்புக்கூடு அப்படின்னு எப்படி இந்த இடத்துக்கு பேர் வந்தது, கைக்குழி அப்படிங்கிறது ஓகே, ஆனால் கம்புக்கூடுன்னு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு இந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக வேள்பாரி வாசகர் மன்றத்தினுடைய முகநூல் பக்கத்தில் போய் பதிவு போட்டேன். பதிவு போட்டு அடுத்த 10வது நிமிஷத்துக்குள்ளே எனக்கு அதுக்கு விடை கிடச்சிருச்சு. நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி ரொம்ப அழகாக அதுக்கு உண்டான விளக்கத்தை ஏதோ ஒரு தளத்தில் இருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பதிவு போட்டிருந்தாங்க. அது என்னென்னா, இப்போ கவை அப்படிங்கிறது இப்படி வி ஷேப், ஒரு மரத்தில் கவட்டையாக கிளை பிரிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கிளை 2ஆக பிரிகிற இடத்துக்கு பேர் கவக்குச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, இப்படி இருக்கக்கூடிய குச்சியை. ஸோ அந்த மாதிரியான ஒரு உடல் பாகம் இது. நம்ம தோள்பட்டையிலேருந்து கை பிரிஞ்சு போகிற இடம், இந்த இடத்துல வி ஷேப் இருக்குது, அதனால இது கவை கூடும் இடம். அப்போ அந்த மூட்டு பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய இடம், அந்த கவைக்கூடு அப்படிங்கிறது கம்புக்கூடு அப்படின்னு மாதிரி வந்திருக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்கத்தை வந்து ரொம்ப அழகாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து நான் இங்கே வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் பாஸ் பண்ணி பொறுமையாக படித்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த செய்தியை சொல்லிவிட்டு இப்போ
அடுத்த அத்தியாயத்துக்கு போவோம். அடுத்த அத்தியாயம் 8வது அத்தியாயம். 8வது அத்தியாயத்தை வந்து கபிலருக்கான திருவிழான்னு சொல்லலாம். ரொம்ப, அதாவது கபிலரை பற்றி எதுவுமே அறியாத பரம்பு நாட்டு மக்கள் கபிலர் அப்படியே கொண்டாடுறாங்க. ஒரே காரணம், அவங்களுடைய தலைவன் தோளில் தூக்கி வச்சுட்டு வந்திருக்கான். இது யாருக்குமே கிடைக்காத மிகப்பெரிய ஒரு கௌரவம். அப்போ ஊரெங்கும் கபிலரை பற்றி தான் பேச்சு. இப்போ நெல்லுக்கு பாய்ந்த நீர் புல்லுக்கும் சற்று பாய்ந்தது அப்படிங்கிற மாதிரி கபிலருக்கு பெருமை கிடைச்சது. அந்த கபிலருக்கு கிடைச்ச பெருமை பங்கு வந்து நீலனுக்கும் பழையனுக்கும் போய் சேர்ந்துருச்சு. இப்போ கபிலர்கிட்ட போய் நேரடியாக பேச முடியாதவங்களாம் நீலம் எங்கே, பழையன் எங்கே அப்படின்னு தேடுறாங்க. கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, யாருப்பா அவரை நீ தான் கூப்பிட்டு வந்தையாமன்னா கபிலர் அந்த பரம்பு காட்டுக்குள்ள கால் எடுத்து வைத்த கணம் முதல் எவ்வியூர் வந்து சேர்ந்த வரை ஒவ்வொரு அடிக்கும் பழையங்கிட்ட ஒரு கதை இருக்கு. ரொம்ப அவங்க 2 பேரும் ரொம்ப மோஸ்ட் வாண்டட் பீப்புள் இன் எவ்வியூர் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. பொதுவாகவே நீலன் வந்து ஒரு பெரும் வீரன். அவனை சுற்றி எப்போ பாரு இளம் பெண்கள் சுற்றிட்டே தான் இருப்பாங்க. இப்போ இது வேற, கபிலரை வேற கூப்பிட்டு வந்துட்டான்னா டோட்டல் ஃபீமேல் ஃபோர்ஸும் அவன் பின்னாடி தான் இருக்குது. இப்போ நீலனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பொறாமையோடு அவனை பார்க்குறாங்க அப்படின்னு எழுதுட்டார். இதில் பாரி வேற நீலனை கூப்பிட்டு நல்லா பாராட்டிட்டார். செம்மடா, நீ வந்து அவருக்கு காலில் தசைப்பிடிப்பு வந்தோடனே இவரை கூப்பிட்டு வர முடியாதுன்னு திருப்பி அனுப்பாமல் நல்ல வேலை கூப்பிட்டு வந்தையே. அதுவும் நீ வந்து அந்த நாகக்கிழங்கை கடக்கிறதுக்காக தனிமைக்கு மூலிகையை அவருக்கு அப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் டிசைட் பண்ணி ஓடி போய் தனிமைக்கு மூலிகையை அவர் கொடுத்து நாகக்கிழங்கெல்லாம் கடந்து வந்த பாரு. இந்த நிலைமையில நாகக்கடங்கை கடந்து இன்னொருத்தரையும் கூட்டிகிட்டு வர்றதுக்கெல்லாம் மிகப்பெரிய வீரம் வேண்டும். நீ ஒரு பெரிய வீரண்டா நீ அப்படின்னு அவர் பாராட்டிட்டார். இப்போ இதுதான் பழையனுக்கும் பாரிக்கும் உள்ள வித்தியாசம். பழையன் வந்து அவர் ரொம்ப அனுபவத்தில் முதிர்ந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் நீ வந்து ஆற்றை சுற்றி கூப்பிட்டு வந்திருக்க வேண்டியதானே, உயிர் காப்பாற்றுறதானே முக்கியம் அப்படின்ட்டு அவர் நீலனை வந்து கடிஞ்சுக்கிறார். உயிர் முக்கியம் இல்லையா அப்படின்ட்டு. அது உண்மைதான், பழையனின் கூற்றில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம கூழையனோட வரிகளை வந்து பார்த்தோம். பரம்பு நாட்டை போர் மேகங்கள் சூழ்ந்து இருக்கின்றன அப்படிங்கிறார். இப்போ போர், இந்த பரம்பு நாட்டுக்கு இருக்கிற இவ்வளோ பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு பரம்பு நாட்டு இளைஞர்கள் வந்து அப்படியே பயங்கர உச்சபட்ச வீரத்தோடு இருக்கணும். இப்போ போய் பழையன மாதிரியே பாரியும் அவனை கடிஞ்சுக்கிட்டான்னு வைங்களேன், அது அந்த வீரத்தை வந்து மட்டுப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த வீரத்தை தட்டி கொடுத்து பேசலாம். ஸோ பாரிக்கு வந்து ஒரு நல்ல தலைவனுக்கு உண்டான ரொம்ப மைன்யூட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் தட்டி கொடுத்து நீ நல்ல வீரண்டா, அருமையான ஒரு வேலையை செஞ்ச அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாருக்கும் இந்த மாதிரியான வீர செயல்கள் புரியணும், பயப்படக்கூடாது, டேரிங்காக இருக்கணும், அது ஸ்மார்ட்டான ஒரு மூவ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மெசேஜ் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ கொற்றவை திருவிழா தொடங்குறதுக்கு இன்னும் 1 வாரம் இருக்குது. ஸோ அந்த 1 வாரத்தை ஏன் வேஸ்ட் பண்ணுவானே, கபிலர் வந்திருக்கிறாரு, கபிலரின் வரவு காட்டின் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு பாரி அனௌன்ஸ் பண்ணிட்டான். இப்போ காட்டில் திருவிழான்னா என்ன, வேட்டை தான். இப்போ உங்களுக்கு டெய்லி காலையில் ஒரு குரூப்பு, ஒவ்வொரு குரூப்பாக பிரிஞ்சு வேட்டைக்கு போவாங்க காட்டுக்குள்ளே. சாயந்தரம் ஒரு பர்டிகுலர் டைம், இந்த டைமுக்குள்ளே எல்லாரும் ஊர் வந்து சேர்ந்துடணும். ஸோ அந்த டைமுக்குள்ளே அவன் என்ன வேட்டையை வந்து பெஸ்ட்டாக அவன் எந்த குரூப் கறி கொண்டு வருதோ அந்த கறி தான் அன்னைக்கு விருந்து. இப்போ எந்த கறி விருந்தில் அன்னைக்கு இருக்க போகுது, மெயின் டிஷ் எது அப்படிங்கிறத பொறுத்து தான் அன்னைக்கு நைட்டு என்ன சரக்கு அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. ஸோ சரக்குக்கு தகுந்த மாதிரி தான் மியூசிக்கு தகுந்த மாதிரி டான்ஸ். இப்போ அன்னைக்கு நைட்டு வந்து மானாட்டமா, மயிலாட்டமா, மிலாக்கூத்தா, இல்லை காட்டெருமையோட கொம்பாட்டமா அப்படிங்கிறது எல்லாமே டிசைட் பண்ணுறது எது அப்படின்னா வேட்டையில் என்ன சிக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான். இப்போ இது பாருங்கள், என்ன ஒரு அழகான ஒரு பண்பாடு. உணவை சார்ந்த மதுவை சார்ந்த இசையை சார்ந்த ஆட்டம், இப்படி எல்லாத்தையுமே ரொம்ப டைட்டாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் ஒரு பர்டிகுலர் மதுவுக்கு, ஒரு பர்டிகுலர் கறிக்கு ஒரு பர்டிகுலர் மது தான் காம்பினேஷன். அந்த காம்பினேஷன்லாம் மாறவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், மான் கறிக்கு ஈச்ச மது செட் ஆகாது அப்படிங்கிறது. அதே மாதிரி பறவைகளினுடைய கறிக்கு தென்னங்கள் செட் ஆகவே ஆகாது, அது பொருந்தியே போகாது. அதே மாதிரி ஈனா கெடாரி கறி கிடச்சதுன்னா அதுக்கு தேவையான தகுந்த ஒரு மது எதுன்னு பார்த்தா 3வது நாள் பணங்கள், அதாவது இறக்கி 3 நாள் ஆன பணங்கள் தான் அதுக்கு செட் ஆகும். இப்போ நம்ம வந்து பின்னாடி கொஞ்சம் போவோம். ஒரு பாயிண்ட்ல வந்து கபிலரை வந்து வேகமாக நடங்க அப்படின்னு ஏன்பா அவசரப்படுத்துறீங்கிறாரு. நீலன் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். கல் இறக்கியிருப்பாங்க இந்நேரம், அதனால சீக்கிரம் போவோம் அப்படின்னு. ஏன் நம்ம போகிறதுக்குள்ள கல் தீந்து போயிடுவோம் அப்படின்னு. தீந்தெல்லாம் போகாது, கல் இறக்குன அந்த இடத்துல அப்படியே பேரி திரண்டு இருக்கும். அந்த டைமில் குடிச்சாதான் கல்லோட போதை வந்து அப்படி அடிநாக்கில் இருந்து சொய்யும் உச்சி மண்டைக்கு போகும். ஆட்டம் நேரம் தப்புனா ஆட்டம் தப்பும் அப்படின்னா, அப்போ இறக்கணுன்னே கல் குடிக்க வேண்டிய ஒரு டைப்பான கல் இருக்குது, டைம் ஒன்று இருக்குது.
அந்த கல்லை 3 நாளுக்கு நல்லா வச்சு ஊற வச்சு நல்லா நொதிக்க வச்சு அதை வந்து ஒரு பர்டிகுலர் கறியோட சேர்த்து சாப்பிட்டா அந்த டேஸ்ட் வந்து ஒரு ஹைட்டுக்கு போகும். அதுதான் ஒரு கம்ப்ளீட் டேஸ்ட். என்ன வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க. நாவல் படத்தில் வந்து பழையன் வந்து வித்தை காட்டுறாரு, அந்த டேஸ்ட்டை வந்து பல டைரக்ஷனில் இப்படி திருப்புறாரு. நான் சொன்னேன்ல, ரைட் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் டைரக்ஷனில் திருப்புறாரு. அந்த மாதிரி இப்போ உணவை வந்து எவ்வளோ ரசித்து சாப்பிட்ருக்காங்க தமிழரா. இப்போ நம்மலாம் வந்து டெய்லியும் அவசரமாக வேலைக்கு போகிற அவசரத்தில் எதையோ 2 வாயில் போட்டு பாதி நேரம் டிவியை பார்த்துக்கிட்டு சாப்பாட்டை வந்து ரசிக்காமையே சாப்பிட்றோமே அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்குது. எவ்வளோ தூரம் நம்ம அந்த அருமையான வாழ்வின் முறையிலேருந்து விலகி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ மெயின் மேட்டருக்கு வரேன். இப்போ இருக்கிறதுலையே பெஸ்ட் காம்பினேஷன், அன்பீட்டபிள் அப்படின்னு எதை சொல்கிறாருன்னா, அத்தி மதுவும் 60ஆம் கோழியும். ரைமிங்காக இருக்கு பாருங்க. அத்தி மதுவும் 60ஆம் கோழியும். இப்போ அத்தி மது இருக்கணும், 60ஆம் கோழி இருக்கணும். 60ஆம் கோழினா சிக்கன் 65 கிடையாதுங்க. இது வந்து ஒரு காட்டின் பேர் அதிசயங்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாரு. காட்டின் பேர் அதிசயங்களில் ஒன்று அப்படின்னா இதுக்கு முன்னாடியே 2 அதிசயம் பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்குலாம்? காட்டின் பேர் அதிசயம் இதுக்கு முன்னாடி 2 பார்த்துருக்கோம். என்னென்ன பார்த்தோம் ஞாபகம் இல்லை. நிறைய இந்த மாதிரி அதிசயம் வந்துகிட்டே இருக்கும். சரியில்லை ஆடியன்ஸ் சரியில்லை. ஏழிலை பாலை வந்து முதல் அதிசயம். அது வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம். அடுத்து வந்து காக்கா விரிச்சி வந்து நம்ம இது வரைக்கும் எங்கேயுமே கேள்விப்படாத 2வது அதிசயம். இப்போ 3வது அதிசயம் வந்து இந்த 60ஆம் கோழி. ஏன் 60ஆம் கோழி? அப்படி பார்த்தா வேங்கை மரம் எல்லாமே எங்களுக்கு அதிசயம். இல்ல, வேங்கை மரம்லாம் இருக்கு ஆக்சுவலா, நம்ம பார்க்க முடியும். பட் காக்கா விரிச்சி, ஏழிலை பாலை இதெல்லாம் வந்து நம்ம வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. வேல்பாரியோட தளத்தில் மட்டும்தான் இதெல்லாம் பார்க்க முடியும். அந்த மாதிரி தான் 60ஆம் கோழியும். 60ஆம் கோழி வந்து முருகனின் கொடியில் இருக்கக்கூடிய கோழி. ஏன் இது ஸ்பெஷல் ரொம்ப அப்படின்னா, இது அந்த கோழியினுடைய உடல் பாகம், தலைப்பாகம் பார்த்தீங்கன்னா கோழி வடிவத்தில் இருக்கும். வால் பாகம் பார்த்தீங்கன்னா சேவலனுடைய வாளை போல இருக்கும். அந்த சேவலனுடைய வால் வந்து அப்படி எப்படி வாங்கருவாலோட பற்கள் போல அந்த இறகுகள் வந்து சிலிர்த்துக்கிட்டு நிற்கும் அப்படிங்கிறார். இந்த 60ஆம் கோழி இப்போ கபிலரோட வருகையை வந்து இந்த 60ஆம் கோழி கறியோட கொண்டாடணும் அப்படிங்கிறது பாரியோட ஆசை. ஏன்னா அதுதான் அல்டிமேட் கறி அப்படின்னாலே அதனுடைய பெஸ்ட்டு கறி எது அப்படின்னு கேட்டால் 60ஆம் கோழி அப்படின்னு தான் பரமநாட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க. அப்போ பாரி சொல்கிறான், கபிலர் வந்துட்டாரு, கபிலருக்கு நம்ம 60ஆம் கோழி கொடுக்கணுன்னே பரம்பு நாடே 60ஆம் கோழியை தேடி அலையுது. இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, 60ஆம் கோழி அவ்வளோ சுலபத்தில் சிக்காது. அது தானாக ஆசைப்பட்டு இந்த என்னை பிடிச்சிக்கோ எடுத்துக்க அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் அந்த கோழியை பிடிக்க முடியும். ரொம்ப சின்ன உருவம், காடு ரொம்ப பெருசு, அது எங்கேயாவது ஒரு சின்ன இடுக்குள்ளே போய் அது உட்காந்துருக்கும், புதருக்குள்ளே மறைஞ்சிருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஏன் இதுக்கு 60ஆம் கோழின்னு பேர் வந்ததுன்னா, 60 நாளுக்கு ஒரு தடவை ஒரு முட்டை போடும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, அன்னப்பறவை செத்து போகும் பொழுது ரொம்ப பெரிய ஒரு சத்தம் போட்டு குரல் எழுப்பிட்டு செத்து போகுமா. அந்த மாதிரி இந்த 60ஆம் கோழி வந்து அது சாகும் பொழுது பகல் பொழுதுல ஒரு பெரிய சேவல் மாதிரி கூவிட்டு சத்தம் போட்டுட்டு செத்து போகும். அப்போ அந்த சைடில் யாராவது காட்டில் இருந்தாங்கன்னா அந்த சத்தத்தை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க 60ஆம் கோழி அது செத்து போகுது அப்படின்ட்டு புதருக்குள்ளே போய் தேடி அந்த கோழியை கண்டுபிடிப்பாங்க. இப்படி ஏதோ ஒரு சமயத்தில் எவ்வி வந்து இந்த கோழியை கண்டுபிடிச்சிருக்கான். அவன் தான் ஃபஸ்ட்டு 60ஆம் கோழி கறியின் சுவையை அறிந்தவன். அந்த சுவையை அறிந்ததுக்கப்புறம் சொல்கிறான், இந்த கோழி தான் முருகனுடைய கொடியில் இருக்கக்கூடிய கோழி. இந்த சுவைக்கு காரணம், அதாவது முருகன் கொடியில் ஒரு கோழியை வச்சுருக்கான் அப்படின்னா அது எவ்வளோ சுவையாக இருக்கும்னு நம்ம சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தேவையே கிடையாதுல்ல அப்படின்னு எவி வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கான். ஸோ இதெல்லாமே வந்து 60ஆம் கோழியின் பெருமைகள். இன்னொன்று என்னென்னா, இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ராஜா, வேட்டை விலங்குகளின் ராஜா அப்படின்னு பார்த்தா புலி தான். ஏன்னா நம்ம காட்டில் சிங்கம் கிடையாது. ஸோ இந்த புலி மாதிரியான வேட்டை விலங்குகள் ரொம்ப பிரியப்படுற கறியும் கூட இந்த 60ஆம் கோழியின் கறி தான். ஒரு இடத்துல புலி சுற்றிக்கிட்டே இருக்குது, அது வந்து புதர்களெல்லாம் வந்து அப்படியே வாசம் பிடிச்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அந்த 60ஆம் கோழியினுடைய வாசனையை வச்சு தான் அந்த இடத்துல அந்த கோழி இருக்குது அப்படின்னு புலி முடிவுக்கு வரும். அதை தேடிக்கிட்டே இருக்கும். அந்த சமயத்தில் 60ஆம் கோழி வாசனையை பிடிச்சி சுற்றிட்டு இருக்கிற ஒரு புலி அதை கடந்து ஒரு மான் கூட்டமே போனால் கூட அந்த மானை அடிக்காதான். ஏன்னா மான் கறிலாம் கறியே கிடையாது. 60ஆம் கோழி கறியை சாப்பிடணுங்கிறதான். அந்த கோழியை பிடிக்கவும் முடியாமல் அதை விட்டு விலகி போகவும் முடியாமல் அப்படியே குட்டி போட்ட பூனையாட்ட சுற்றிக்கிட்டே இருக்குமா அந்த புலி. இந்த மாதிரி ஒரு புலியினுடைய நடவடிக்கையை பார்த்தா அந்த இடத்துல 60ஆம் கோழி இருக்குன்னு மனுஷங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அவங்களும் 60ஆம் கோழியை தேடுவாங்க அப்படின்ட்டு சுவை எழுதுறாரு. இன்னொன்று என்னென்னா, 60ஆம் கோழி தன்னுடைய முட்டையை வந்து மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சிருமா. ஏன்னா அந்த முட்டைக்கும்
வேட்டை விலங்குகள் வந்து வேட்டையாடி அந்த முட்டையும் சாப்பிட்ரும். அப்போ முட்டையை வந்து ரொம்ப பத்திரமா மண்ணுக்குள்ளே புதைச்சி வைக்கும். அந்த முட்டையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படின்னு எழுதுறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு 60ஆம் கோழியை கபிலருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பாரி ஆசைப்பட்டுட்டான். பாரி ஆசைப்பட்டுட்டா அப்பிலே கிடையாது. அப்போ மொத்த நாட்டு மக்களும் பாரியோட ஆசையை நிறைவேற்றுவது தங்களுடைய கடமை அப்படின்னு காட்டுக்குள்ளே இறங்கிடுறாங்க. இப்போ முதல் நாள் கோழி கிடைக்கல, 2ஆம் நாள் கோழி கிடைக்கல, 3ஆவது நாள் கோழி கிடைக்கல. பாரிக்கு கடுமையான கோபம். என்னடா இது, நான் எனக்காக கேட்குறேன், கபிலருக்காக தானே கேட்குறேன், நீ வந்து மாட்டினாதான் என்ன, நீ வந்து என்னை எடுத்துக்கொண்டு நீ சொல்லக்கூடாதா அப்படின்னு 60ஆம் கோழியை திட்டிகிட்டு இருக்கிறான் அவன். இன்னொரு பக்கம் அதாவது காலையில் போகிறப்ப எல்லாரும் போகிறப்ப இவன் ரொம்ப ஆசையோடு இருப்பான், இன்றைக்காவது கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. சாயந்தரம் ஆக ஆக இவனுக்கு ஏக்கம் அதிகமாகிட்டே இருக்கும். சாயந்தரம் வெறுங்கையோடு வந்தால் அந்த ஏக்கம் வந்து சோகமாக மாறும், கொஞ்ச நேரம் கழித்து சோகம் வந்து கோபமாக மாறும். இது ஒரு பக்கம் பாரியோட இமோஷன்ஸ். இன்னொரு பக்கம் நாட்டு மக்கள், இவன் பாரி வந்து புரியாதவனா, சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறானே, 60ஆம் கோழி வேணும்னா நம்ம என்ன மடியிலையா இருக்குது எடுத்து உடனே கொடுக்கறதுக்கு, இது எவ்வளோ கஷ்டம்னு தெரியாதா, ஒரு 1000 ஆணையம் ஓட்டிட்டு வாடா அப்படின்னா நம்ம 1000 யானையும் ஓட்டிட்டு வந்து கொடுத்துடலாம், அது வந்து ஒரு பெரிய மேட்டரே கிடையாது நமக்கு. 60ஆம் கோழியை பிடிச்சிட்டு வரனா நம்ம எப்படி போய் பிடிக்கிறது அப்படின்னு மக்கள்லாம் புலம்புறாங்க. ஆனால் புலம்புனாலும் பாரி வந்து பாரி மேலே அவங்களுக்கு அப்படி ஒரு அன்பு, பாரி கேட்டுட்டான் நம்ம செஞ்சே தீரணும் அப்படின்ட்டு அந்த 3ஆவது நாள்லாம் பரம்பு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களிலும் இருக்கக்கூடிய மக்கள் வந்து காட்டுக்குள்ளே இறங்கி காட்டையே இடுக்க விடாமல் அலசி தேடுறாங்க. இப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு கபிலர் வந்து திக்கு முக்காடி திணறி போயிடுறாரு. இப்படி ஒரு அன்பா, அதாவது ஒவ்வொரு நாளும் அவர் பார்க்காத விருந்து கிடையாது, அவர் பார்க்காத விருந்தோம்பல் கிடையாது. ஒவ்வொரு நாள் காலையிலையும் தட்டப்புட்டலாக விருந்தோடு தான் ஆரம்பிக்குது. இந்த விருந்துக்கு அடுத்த விருந்து பார்த்தா அது அதை விட இன்னும் உக்கிரமாக இருக்குது. இது வந்து மனித பேரன்பின் தூய்மையான மனித பேரன்பின் உக்கிரமேறிய ஒரு வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி கபிலர் நினைக்கிறார். இவர்னால வந்து இந்த பேரன்பை வந்து சமவெளி அன்போட அவர் வந்து சேர மன்னனின் பெரும் விருந்துகளில் வந்து கலந்துக்கிட்டு இருக்கிறாரு. குலசேகர பாண்டியனோட உட்காந்து நாட்கணக்கில் தேரலை வந்து ஊற்றி குடிச்சிருக்கிறாரு. ரொம்ப ரசனையானவன் சோழ மன்னன் தான். அவனுடைய விருந்தோம்பல் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும், அழகியல் உணர்ச்சி அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு அதை வந்து பாராட்டியிருக்கிறாரு. ஆனால் இது எல்லாமே வந்து அதிகார திமிர் இருக்கும், அதில் ஒரு தோரணை இருக்கும், அந்த செல்வத்தின் வளமை வந்து அதில் தெரியும். ஆனால் இங்கே பரம்புல இவர் பார்க்குறது வந்து தூய்மையான அன்பு, பரிசுத்தமான அன்பு, அது வந்து மனித பேரன்பின் அப்படி அதீத வெளிப்பாடு, பீச்சி அடிக்குது. ஸோ இதை வந்து இவரால் தாங்கவே முடியல. இன்னொன்று என்னென்னா, இத்தனை அன்பையும் உணர்ந்து தூய்க்கக்கூடியவன் வந்து ஒரு தூய்மையான மனம் அன்பு படைத்தவன் ஒருத்தனால தான் இவ்வளவு அன்பையும் முழுமையாக அனுபவிக்க முடியும், தூய்க்க முடியும் அப்படிங்கிறார். இவர் வந்து அந்த தூய்மையான இது இல்லையே, மனதின் ஒரு ஓரத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு கூட இதை முழுமையாக அனுபவிக்க விடாது அப்படிங்கிறார். இப்போ பிரச்சனை என்னென்னா, இவரோட நினைவுகள் வந்து பின்னோக்கி போகுது. இவர் ஏன் பரம்பு நாட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சார்? இவர் ஆக்சுவலாக நீங்கள் பின்னாடி போய் பாருங்களேன், ஃபஸ்ட் சாப்டரில் செகண்ட் சாப்டரில் அருக நாட்டு அரசன், அந்த சிறுநில மன்னன் செம்பன், அவன் வீட்டுக்கு போகிறாரு, அவனுடைய மாளிகைக்கு போகிறாரு. அங்கே போனோடனே அவரை வரவேற்று தேனிலிருந்து எடுக்கப்பட்ட தேங்கல்ல ஊற்றி கொடுத்து அந்த மான் கறியை புசிக்க கொடுக்குறான் செம்பன். அதை குடிச்சிட்டு அப்படி பேசிகிட்டு இருக்கும் பொழுது தான் பாரியை பற்றின பேச்சு வருது. பாரி வள்ளல்னு சொல்கிறான். ஆனால் அது அவனுடைய வள்ளல் தன்மையில் எனக்கு சந்தேகம் இருக்குது. வள்ளல் தன்மைங்கிறது குழந்தையின் அழுகுரல் கேட்ட கணத்தில் பால் சுரக்கும் தாயின் மார்பகத்தை போன்றதாக இருக்க வேண்டும். ஆனால் பாரி செய்கிறத பார்த்தா ஒரு கால்குலேட்டிவாக இருக்குது. அவன் ரொம்ப விருந்தோம்புதலில் திறமை வாய்ந்தவன், அவனுடைய நிர்வாக திறமை வந்து ரொம்ப கிளாஸாக இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால் நான் நாளைக்கு பரம்புக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரியை பரிசோதிப்பதற்காகத்தானே வந்தார். இப்போ அந்த குற்ற உணர்ச்சி வந்து அவரை குத்துது. இப்போ இது மட்டும் இல்லை, இந்த வள்ளல் தன்மையை வந்து பால் சுரக்கக்கூடிய தாயின் மார்போடு இவர் ஒப்பிட்டதை போன சாப்டரில் பார்க்கணும். அந்த புலிவால் குகையில் ஒரு பெண் குழந்தையின் அழுகுரல் கேட்ட உடனே அவள் கையில் இருந்த கறி துண்டங்களை இவர் கையில் வச்சுட்டு பால் கொடுக்கறதுக்கு ஓடுறா இல்லையா, அவள் திரும்பி வந்ததுக்கப்புறம் இவர் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இவராக வாலண்டியராக சொல்கிறாரு, உன்ன மாதிரி ஒரு பெண்ணினுடைய தாய்மைக்கு முன் மனிதர்கள் ஆண்கள் நாங்கள் அற்பமான புழுவை போன்றவர்கள் அம்மா அப்படின்ட்டு அவர் ஏன் வந்து சொல்கிறார் அப்படின்னா, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கன்ஃபெஷன். அந்த இடத்துல இவர் பரம்புக்குள்ளே நுழைஞ்ச உடனே முதல் நாளே வந்து நீலன் சொல்லிட்டான், பாரியின் கருணையை விடவா கடல் பெரியதுன்னு கேட்டான்.
அதுக்கப்புறம் பார்த்தா பனைமரத்தின் நிழலில் உட்கார வச்சுட்டு போய் ஏன் உட்கார வச்சுட்டு போனேன் அப்படின்னு சொல்லி நீலன் சொல்கிற விளக்கத்தில் இவர் ரொம்ப ஷேமாக ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா அவன் காதலியை பார்க்க போயிட்டானோ அப்படின்னு இவர் யோசிக்கிறாரு. ஆனால் அவன் வந்து இவர் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக பனைமரத்தின் நிழலில் உட்கார வச்சுட்டு போனேன் அப்படின்னு சொன்னோடனே நீண்ட நேரத்திற்கு முன்பே பரம்பின் பாதுகாப்பு வளையத்திற்குள் தான் வந்து விட்டதை கபிலர் உணர்ந்தார் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் எழுதுறாரு. இப்போ இது எல்லாமே இவர் அப்போ இருந்தே இவரோட கில்ட் கான்ஷியஸ்னஸை தட்டி விட்டுக்கிட்டே இருக்குது. பாரி தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்ட்டு. இப்போ இந்த பெண்கிட்ட வந்து ஒரு கன்ஃபஸ் பண்ணுறது பாரியவே பார்க்குறாரு. இந்த மாதிரி கருணை சுரக்கக்கூடியவன் தான் பாரி. அப்போ பாரியை பார்க்கறதுக்கு முன்னாடியே அவங்ககிட்ட சரண்டர் ஆகிட்டாரு, மன்னிப்பு கேட்குறாரு. இப்போ அதே வார்த்தைகள் தான் வந்து இந்த இடத்துல நம்ம ரிஃப்ளெக்ட் ஆகிறதா நான் பார்க்குறேன். என்ன சொல்கிறாருன்னா, அவரோட அந்த மனதின் ஓரத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு கூட இந்த விருந்தோம்பலை, இந்த பரிசுத்தமான அன்பை, இந்த அதீத அன்பை வந்து முழுமையாக தூக்க முடியாமல் நம்ம திணற அடிக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணுறாரு. இப்போ கபிலருக்கு வந்து இந்த கில்ட் கான்ஷியஸ்லேருந்து வெளியில் வரணும்னா இதை கன்ஃபஸ் பண்ணணும், பாரிக்கிட்ட தான் சொல்லணும். ஆனால் பாரிக்கிட்ட சொல்லக்கூடிய நிலைமையிலே இல்லை. ஏன்னா பாரி இவர்கிட்ட காது கொடுத்து எதையும் கேட்குற நிலைமையில இல்லை. எனி டைம் வந்து அவன் 60ஆம் கோழினே புலம்பிட்டு இருக்கான். சரி, பாரிக்கிட்ட சொல்ல வேண்டாம், பாரிக்கு அடுத்து யாரா இருக்கா அப்படின்னு பார்த்தா பாரியோட நிழல் மாதிரி ஒரு கூட வந்து எப்போ பாரு பாரிக்கு பாதுகாப்பாக ஒரு வீரன் இருக்கான். நல்ல டாலான ஜைஜாண்டிக்கான ஃபிகரு. இடுப்பில் வந்து ஒரு நீண்ட உடைவாள், இன்னொரு இடுப்பில் வந்து மாட்டுக்கொம்புங்கிறது வந்து ஆதிகால ஆயுதம், உடைவாள்ங்கிறது லேட்டஸ்ட் வெப்பன். இப்போ இது ரெண்டையுமே அவன் வச்சுட்டு இருக்கான். அவன் பேர் வந்து முடியன். அவனை எல்லாரும் முடியன்னு கூப்பிடுறாங்க. அவன் பேர் முடியன்னு இவர் நினச்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் கொஞ்ச நாள் அவருக்கு பின்னாடி தான் தெரிய வருது முடியன்கிறது பேர் இல்லை, அது தளபதி அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன்கிட்ட கேட்கலான்னு பார்க்குறாரு, சான்ஸே இல்லை. அப்புறம் அந்த ஊர்லேயே வந்து ஒரு பெரியவர் ஒருத்தர் இருக்கிறாரு. எல்லாரும் அந்த பெரியவருக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அவர் பேர் தேக்கன்கிறதும் வந்து பட்டமா இல்லை அந்த பெரியவரோட பேரா அப்படின்னு இவருக்கு தெரில. ஸோ அவர்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு பார்த்தா அவர் எப்பெல்லாம் அவர் போய் இவருக்கு கேட்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இது மட்டும் கிடையாது, இவர் ஒரு கற்றறிந்த புலவர் இல்லையா. அந்த காடு வந்து மிக ஆச்சரியங்கள் நிறைந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நிறைய இன்க்யூசிட்டிவ்னஸ், இவர் கியூரியாசிட்டி, இது என்ன அது என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நீங்கள் வந்தார். ஒரு மாதம் வந்து உட்காந்து கோழி கறியும் கல்லும் அடிச்சுட்டு போகிறதுக்காக வந்தார். பரம்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. இவர் கூப்பிட்டு எக்ஸ்கியூஸ் மீ 1 minute அப்படின்னா எஸ் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு டவுட் அப்படின்னே ஸோ சாரி ஐம் பிஸி அப்படின்றாங்க. என்னப்பா பிஸியாக இருக்கீங்கன்னா நாங்களாம் கோழி பிடிக்க போனோம் அப்படின்ட்டு கோழி பிடிக்கிறதே வேலையாக இருக்காங்க. இவருக்கு ரொம்ப அப்படியே சங்கடமாக இருக்குது. இதில் ரொம்ப இவர் கஷ்டப்படுறதுக்கு உண்டான விஷயம் இந்த கில்ட் கான்ஷியஸ்னஸ் இவர் இருக்குது. ஜோக்ஸ் அப்பார்ட், இதுதான் அவருடைய நிலைமை. அப்படியே தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாரு கபிலர். ஸோ இப்படி ஒரு 3 நாள் முடிஞ்சிருச்சு. 4வது நாள் காலையில் பாரி வந்து அதிகாலையிலேயே சரசரன்னு எவ்வியூரின் தென்பகுதியில் இருக்கக்கூடிய காட்டுக்குள்ளே உள்ளே இறங்குறான். உடனே மக்கள்லாம் நினச்சிட்டாங்க ஏதோ புலியோட நடமாட்டம் அந்த பக்கம் இருக்குன்னு தகவல் வந்துருச்சு போல இருக்குது. பாரி அவனே களத்தில் இறங்குறதுக்காக வேட்டைக்கு போகிறதுக்காக போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு மக்கள்லாம் பார்க்குறாங்க. இன்றைக்கி எப்படி மாட்டிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருது அவங்களுக்கு. ஆனால் பாரி நேராக அங்கே கீழே அந்த சரிவில் இருக்கக்கூடிய ஒரு கடம்ப மரத்தை நோக்கி போகிறான். அந்த கடம்ப மரம் வந்து காற்றில் அசைவு இல்லாமல் அப்படியே இறுகி நிற்கிது. பாரியினுடைய மனதும் ரொம்ப இறுக்கமாக இருக்குது. என்னென்னா அவனுக்கு ரொம்ப கோபம். இவன் போய் மண்டி போட்டு நீண்ட நேரம் அந்த கடம்ப மரத்துக்கு முன்னாடி கைகூப்பி வணங்குறான் முருகனை. கடம்ப மரத்துக்கு பக்கத்துலேயே குறி சொல்கிற பூசாரி, வேளன் பூசாரி வந்து நிற்கிறாரு. அவர் சொல்கிற குறி எதுவுமே வந்து முருகனுடைய காதில் விழவே இல்லை. இப்போ இந்த குறிஞ்சித்திணையின் சிறப்புகள்னு சொல்லி 6 சொன்னேன். அது ஃபர்ஸ்ட் சாப்டர்லையோ செகண்ட் சாப்டர் 4th சாப்டரில் சொன்னேன்னு நினைக்கிறேன். திணைப்புணம் காத்தல்ங்கிறது ஒன்று. அந்த திணைப்புணம் காத்தலுக்கு அப்புறம் இன்னொரு சிறப்பு, அந்த 6 சிறப்பில் இன்னொரு சிறப்பு என்னென்னா குறிகேட்டல் அப்படிங்கிறது. இப்போ குறிஞ்சித்திணை பாடல்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கருப்பொருளாக வரும், அதாவது சிறப்புகளாக வரும். இப்போ இந்த இடத்துல அந்த குறிகேட்டலை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன் சூவேவை. ஆனால் சூவே வந்து குறிகேட்டலை வந்து டச்சே பண்ணல. ஏன்னா முருகனுக்கு வந்து அவ்வளோ கோவம், அவனுக்கு அந்த குறி கேட்கறதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ சாரி, ஓகே, பாரிக்கு வந்து ரொம்ப கோபம், முருகன் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறார். ஏன்னா 60ஆம் கோழி கிடைக்கல. இப்போ இந்த இடத்துல ரொம்ப, அதாவது ஒரு கேரக்டர் வந்து பிசகு இல்லாமல் பில்டப் பண்ணணும். இப்போ கோபத்தில் வார்த்தைகளை வந்து கொட்டிடக்கூடாது. அது சாதாரண மனுஷங்க கோவம் வந்துன்னா கண்ணா பின்னான்னு திட்டுவாங்க. அதாவது கடவுளாகவே இருந்தாலும் உரிமை எடுத்துக்கிட்டு உனக்கெல்லாம் இது நியாயமாக இருக்காடா, அப்பா முருகா நீலாம் உனக்கு கண்ணு இல்லையா, நீ செவிடா, நான் பேசுகிறது உனக்கு அப்படின்லாம் பேசுவோம். பாரி அதெல்லாம் எதுவுமே இல்லை. அவனுடைய கோபத்தை அவன் வந்து அங்கே வெளிப்படுத்துகிறான், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறான். எப்படின்னா ரொம்ப அமைதியாக. ஸோ அதுதான் ஒரு தலைவனுக்குரிய மாண்பு, ஒரு பாங்கு. ஒரு விஷயம் கூட அவன் தப்பாகவே செய்கிறதில்ல.
இது இன்னொரு விஷயம், இதை நான் வந்து வேள்பாரி வந்து ராமாயணம் மகாபாரதம் இது எல்லாத்தோடையும் மேலே வைக்கிறேன். ஏன்னா ராமன் கிட்ட கூட நிறைய தவறுகள் இருக்கு. மகாபாரதத்துல எல்லாம் நிறைய தப்பு, எல்லா கேரக்டருமே தப்பா பண்ணுவாங்க. பட் வேள்பாரி வந்து அப்பழுக்கற்றவன், ஒரு இடத்துல கூட அவன் சறுக்கிறத வந்து நான் பார்க்கல ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரியான ஒரு கம்போஸ்டா லீடரா இவன் போய் அங்கே உட்காந்துட்டு அவன் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துறான். இந்த இடத்துல கொஞ்சம் இந்த பரம்பு மக்களினுடைய வாழ்க்கை முறையை பற்றி சுவே டிஸ்கிரைப் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நாடு என்பது அரசும் அரச நியதியுமே அப்படின்னு சமவெளி பரப்பில் வந்து எழுதப்பட்டிருக்குது. அதாவது சட்டம், ரூல்ஸ், மக்களினுடைய ஃபீலிங்ஸோ அவங்களுடைய தேவைகளோ அது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது அரசும் அரச நியதியுமே அப்படிங்கிற ஒரு கோட்பாடை மாற்றி இங்கே நாடு என்பது அரசற்ற மனிதனின் ஆதி நிலம். இங்கே ரூல்ஸ் கிடையாது, தண்டனைகள் கிடையாது, எந்த ஒரு கவர்னன்ஸும் கிடையாது, மக்கள் இயல்பாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அது வந்து இவரால் அப்படி ஒரு சர்ப்ரைஸ், இவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிலம் இருக்கிறத நான் கற்பனையில் கூட நம்ம நினச்சி பார்க்க முடியாதே அப்படின்னு நினைக்கிறார். அப்போ அதிகாரம் உயிர் பெறாத இடத்தில் அன்பு தழைத்து ஓங்கும். இப்போ ஆசை, கோபம், சோகம் இது எல்லாமே அன்பு வயப்பட்ட ஒரு நிலத்தை வந்து கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாது. ஆனால் இதை நான் இங்கே பார்க்குறேன் அப்படிங்கிறார். இப்போ ஆசை, கோபம், சோகம் இது மூணுமே அன்பு வயப்பட்டதுன்னு ஏன் இவருக்கு இங்கே சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60ஆம் கோழி கிடைக்கணும் அப்படின்னு பாரி ஆசைப்பட்டானேங்கிறதுனால பரம்பு நாடே ஆசைப்படுது. ஆனால் இது அவங்களுக்கான ஆசை கிடையாது. இது கபிலரின் மேல் அவங்க வச்சிருக்கிற அன்பின், பாரியினுடைய அன்பு கபிலர் மேலே, பாரியின் மேலே வச்சிருக்கிற அன்பு மக்களுக்கு. ஸோ இந்த அன்பின் வெளிப்பாடு தான் இந்த 60ஆம் கோழி தேடுபற்ற படலம். இப்போ அதே மாதிரி அதில் வந்து ஒரு சோகம் இருக்குது. அந்த சோகம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாள் சாயந்தரமும் 60ஆம் கோழி கிடைச்சதான்னு ஏக்கத்தோடு காத்திருக்கிறான். கிடைக்கல அப்படின்னா பாரி சோகம் அடைஞ்சாரான். ஸோ அதுவும் அன்பு வயப்பட்டது, தனக்கான ஒரு சோகம் இல்லை, கபிலருக்காக ஏற்பட்ட அவர் மேலே இருக்கிற அன்பினால் ஏற்பட்ட சோகம். 3வது கோபம். 60ஆம் கோழி 3 நாள் ஆகியும் கிடைக்கலையே அப்படிங்கிற கோபத்தில் தான் கடம்ப மரத்தில் இருக்கிற முருகனை போய் கும்பிட்றதுக்காக பாரி கீழே இறங்கி போயிருக்கான். இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ், இந்த மாதிரியான ஒரு அன்பு கொண்ட நிலப்பரப்பை வந்து கபிலர் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஸோ இந்த பரிசுத்தமான அன்பை பற்றி இவர் இந்த டிஸ்கிரைப் பண்ணுற இடத்துல எனக்கு எங்கள் அம்மாயியோட ஞாபகம் வந்துச்சு. அம்மாயினா அம்மாவோட அம்மா. எனக்கு 3 அம்மாயி. அதில் அந்த நடு அம்மாயி வந்து இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க, நம்ம அவங்க கூட உட்காந்து பேசணும் அப்படின்ட்டு தான் நம்ம போவோம் ஊருக்கு. எப்போவுமே வந்து வெளியூர்லேயே வளர்ந்த பையன் நான். அப்போ வெக்கேஷனில் மட்டும்தான் அவங்களெல்லாம் பார்க்க முடியும். போய் உட்காந்து சின்ன வயசில் விளையாண்டுட்டு இருப்போம். எனக்கு என்ன, எங்கள் அம்மா வந்து எனக்கு காப்பி, அதுவும் வர காப்பி கொடுக்கவே மாட்டாங்க. சர்க்கரை நிறையா போட்டு இனிப்பு நிறையா போட்ட வரக்காப்பி வந்து உடம்புக்கு சூடு அப்படின்ட்டு அம்மா கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அம்மா அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து, சாமி காப்பி குடிக்கிறியா தங்கம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த அன்பு வந்து இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி போனாலும் அடுத்த நேரம் உட்கார மையி பேசுவோம் அப்படின்னு சொன்னால் இல்லை, இதை சாப்பிட்றியா, அதை சாப்பிட்றியா, இதை கொண்டு போ, கீரை கொண்டு போ, சொரகா கொண்டு போ. அங்கே கரூர்லேருந்து தான் அம்மா வாங்கி கொடுத்துட்ருப்பாங்க. அதை திரும்ப பைப்பில் போட்டு வேறு அவங்க பொண்ணு கூட, எங்கள் அத்தை சித்தி அவங்கெல்லாம் யாராவது பார்க்க வந்த கொடுத்த முறுக்கு, மிக்சர், பொரி என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் பைக்கில் போட்டு கொண்டு வா சாமி, நீ கொண்டு வா சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அந்த மாதிரியான ஒரு எளிய மக்களின் அன்பை தான் வந்து அங்கே கபிலர் வந்து ரொம்ப சந்தோஷமாக அனுபவிக்கிறதுக்கு முடியாமல் அவருடைய அந்த குற்ற உணர்ச்சி குத்துது. ஸோ இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான, ரொம்ப ஒரு இமோஷ்னலாக நம்மளை போட்டு சாத்துன்னு சாத்துற ஒரு சாப்டர். இது ரொம்ப கனமாக இருக்குது. இப்படிலாம் பேசிட்டு கபிலர் அடுத்து சொல்கிறார், இந்த எவ்வியூரினுடைய வாழ்க்கை முறையும் அங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை பற்றியும் ரொம்ப விலாவரியாக இதில் பேசுகிறாரு. என்னென்னா, நீலன் கபிலரை கூட்டிட்டு எவ்வியூருக்குள்ளே உள்ள நுழையிறப்பவே அந்த ஊரோட கட்டுமானம், அந்த நகரை எப்படி நிர்மாணிச்சிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டே வர்றாங்க. அப்போ நீலன் சொல்கிறான், பாம்பு தச்சன் தான் எவ்வியூரை வந்து டிசைன் பண்ணான். எவ்வியூரோட ஆர்கிடெக்ட் வந்து பாம்பு அப்படிங்கிறார், பாம்பு தச்சன் அப்படிங்கிறார். பாம்பு தச்சன்னா அப்படின்னு கபிலர் கேட்டோடனே, பாம்புக்கு யார் வீடு கட்டி கொடுத்தா அப்படின்னோடனே கரையான் அப்படிம்பார். எக்ஸாக்ட்லி. அப்போ அந்த கரையான் வந்து எப்படி பாம்பு புற்றை வந்து டிசைன் பண்ணியிருக்கோ அந்த மாதிரி தான் எவ்வியூர் டிசைன் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் எவ்வியூரை வந்து மனசுக்குள்ளே இமேஜின் பண்ணணும்னா இப்படி தான் பண்ணணும். அதாவது ஆதிமலையின் நடுவில் ஒரு கருமலை, ரொம்ப உயரமான கருமலை. அந்த கருமலையின் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய உயர்ந்த குன்றுகளில் பாறையை குடைஞ்சு
வெளிப்பக்க சுவர்களை வந்து புற்றுமண்ணை கொண்டும் உள்பக்க வீடுகளை வந்து மரச்சட்டங்களை கொண்டும் அமைத்திருந்தார்கள். இது எதுக்காக இப்படி பண்ணாங்க அப்படின்னா, கடும் மழை, எவ்வளவு பெரிய மழை கொட்டி தீர்த்தாலும் அந்த ஊருக்குள்ள வந்து தண்ணி தேங்காது, அப்படியே வடிஞ்சு கீழே ஓடிடும். இன்னொன்று, சுட்ட மண்ணால் கட்டப்படக்கூடிய வீடுகள் மழையில் வந்து மழை எவ்வளோ பெரிய மழை வேணாலும் தாங்கும். ஆனால் கோடை காலத்தில் வெப்பத்தை வந்து அப்படியே உள்வாங்கும். அந்த வெப்பம் வந்து இழக்கும் தன்மை உடையது. ஆனால் இந்த புற்றுமண் வந்து நீரையும் உள்வாங்காது, வெப்பத்தையும் உள்வாங்காது. வெப்பத்தை விளக்கும் தன்மை கொண்டது, நீராலும் பாதிக்கப்படாது, மழையாலும் பாதிக்கப்படாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு இந்த அற்புதமான கட்டமைப்பு அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு இதுவும் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. இப்போ தான் இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை இவர் வாழ்க்கையில் முதல் முறையாக கபிலர் பார்க்குறாரு. அப்போ ஒவ்வொரு எவ்வியூருக்குள்ள நுழைஞ்சு ஒவ்வொரு திருப்பத்திலையும் இவருக்கு புதுசாக இந்த மாதிரி ஆச்சரியங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இதில் எவ்வி சொல்கிறான், சரி நீலன் சொல்கிறான், இன்னும் நீங்கள் மாளிகையை போய் பார்க்கணும், எவ்வி கட்டியிருக்கிற மாளிகை வந்து பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை பார்க்கறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் இன்னும் கபிலருக்கு கிடைக்கல. நான் 60ஆம் கோழியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்போ ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு விட்டுட்டேன். என்னென்னா, 60ஆம் கோழியினுடைய கழிவுகளிலிருந்து தீப்புல் வளர்கிறது அப்படின்ட்டு ஒரு சின்ன சென்டென்ஸ் எழுதிட்டு கடந்து போயிடுறார் ஆசிரியர். இப்போ இந்த சூயை வந்து அவர் கருணையே இல்லாதவர், நிறைய விஷயங்களை நமக்கு இப்படி புள்ளி வைக்கிற மாதிரி இப்படி தூவி விட்டுட்டு போயிடுறாரு. அதை பற்றி டெவலப் பண்ணுவார்னு பார்த்தா டெவலப் பண்ணுறதில்ல. நம்மளை வந்து காக்க வச்சு ரசிக்கிறதுல அவருக்கு அப்படி என்னதான் ஒரு குரூவல்ட்டின்னு எனக்கு தெரியல. ஏன்னா காக்கா விரிச்சியை பற்றி சொன்னார். அடுத்த சாப்டரில் பாரி காக்கா விரிச்சியை கொன்ன கதையை வந்து டெவலப் பண்ணி சொல்லுவார்னு பார்த்தா அதுக்கப்புறம் காணாம். அந்த ஒரு காக்கா விரிச்சி செத்து போன காக்கா விரிச்சிக்கிட்டு இருந்து இவங்க தப்பிச்சு வந்த கதையோட அது அப்படியே போயிடுச்சு. இப்போ 60ஆம் கோழி வந்து சொல்லிட்டு இருந்தாரு. 60ஆம் கோழியை பற்றி சொல்கிறப்ப தீப்புல் அப்படிங்கிறாரு. இங்கே எவ்வியோட மாளிகை அப்படிங்கிறாரு. அந்த மாளிகையை பற்றி எப்போ நம்மளுக்கு காட்டுவார், கண்ணில் காட்டுவாரா இல்லையா அப்படின்னு கூட நமக்கு தெரியல. அடுத்து வந்து கொஞ்சம் இந்த பரம்பு மக்களினுடைய வாழ்க்கை முறையை பற்றி சூவே டிஸ்கிரைப் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த தமிழ் நிலப்பரப்பில் அந்த மலை காடுகளுக்குள்ள எஞ்சி இருக்கக்கூடிய அழித்தொழிக்கப்பட்டது போக எஞ்சி இருக்கக்கூடிய 22 நாடுகள் இருந்தன. அந்த 22 நாடுகள்லையும் தலை சிறந்த நாடாக இருந்தது பரம்பு. அந்த பரம்பினுடைய பெருமைக்கு காரணம் பாரி அப்படிங்கிறார். என்னென்னா, பல இனக்குழுக்கள் அழித்தொழிக்கப்படும் பொழுது ஏன் பரம்புக்கு மட்டும் இந்த சிறப்பு அப்படின்னா, பரம்பு வந்து பழமையில் பின்தங்கி போயிடல. சூவை என்ன எழுதுறாருன்னா, இவர்கள் காட்டின் பழமையான மைந்தர்கள் தான், ஆனால் கால மாற்றத்தின் கரங்களை இறுக பற்றி கொண்டுள்ளனர். அழித்தொழிக்கப்பட்ட பல இனங்களின் கண்ணீரும் ரத்தமும் இவர்களை உருமாற்றிக்கொண்டே வந்துள்ளன. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மாடர்ன் டைம்ஸ், அந்த காலத்துலேயும் கூட டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அதெல்லாம் இருந்தது. அதோட சேர்த்து இவங்களும் முன்னேறிக்கிட்டே இருந்தாங்க, அவங்கள அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க வந்து பின்னாடி தங்கி போயிடல. இன்னொரு விஷயம், பல இனக்குழுக்கள் அழித்தொழிக்கப்பட்ட பொழுது அந்த ரத்தமும் கண்ணீரும் அதை எல்லாத்தையுமே வந்து இவங்க உள்வாங்கிக்கிட்டாங்க. அவங்க ஏன் தோற்று போனாங்க, அவங்க ஏன் அழிக்கப்பட்டார்கள், அவங்களுடைய வீக்னஸ் என்ன, அதிலிருந்து இவங்க எல்லாம் பாடம் கற்றுக்கிட்டு தங்களை மேலும் மேலும் மேம்படுத்தி கொண்டே இருந்தார்கள். இந்த பரம்பு மக்களுக்கு மற்ற சமவெளி மக்கள் போல உணவை தேடுவதற்கு பெரும் நேரத்தை செலவிட வேண்டிய தேவை எதுவும் இல்லை. இப்போ சமவெளி மக்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய மிக முக்கியமான வேலையே உணவுப் பொருட்களை விளைவிக்கிறதா தான் இருந்தது. ஆனால் இங்கே பரம்பில் வந்து விளைவித்த பொருள் எதுவுமே கிடையாது. அவங்க எல்லாமே அவங்க வேணுங்கிறது எல்லாத்தையுமே காட்டில் போய் கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஒன்று வேட்டைக்கு போவாங்க, இல்லைன்னா காட்டில் இருந்து கலெக்ட் பண்ணிட்டு வர்ற கிழங்கு, திணை, தேன் இதெல்லாம் இந்த மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு மீதம் இருக்கக்கூடிய அந்த நேரத்தை வந்து ஒரு ரொம்ப பயனுள்ள வகையில் அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக அவங்க செலவு பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப முக்கியமான வேலை இதில் என்ன அப்படின்னா, வேட்டையும் போரும். இது ரெண்டுக்குமே தங்களை ஆயத்தப்படுத்திக்கிறதுக்காக பல்வேறு கருவிகளை, ஆயுதங்களை ரொம்ப அசாதாரணமாக கையாளக்கூடிய திறமைகள், அந்த பயிற்சிகள் அவங்களுக்கு இருந்தது. 8 வயசில் ஒரு சிறுவன் காடறியறதுக்கு போனான்னா அவன் திரும்பி வரும்பொழுது மாவீரனாக தான் வீட்டுக்கு திரும்பி வருவான். அவனுக்கு வந்து இயற்கை பற்றி, தாவரங்கள் பற்றி, காடுகள் பற்றி, விலங்குகள் பற்றி, பறவைகள் பற்றி, இப்படி எல்லாத்த பற்றியும் கற்றுக் கொடுத்தாங்க. அந்த அவன் 8 வயசுலேருந்து வீட்டுக்கு 8 வயசுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியில் போனதுக்கப்புறம் இவ்வளவு பாடங்களும் அவனுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டன. இதில் உச்சபட்ச டெக்னாலஜி என்ன அப்படின்னு கேட்டால், இண்டஸ்ட்ரி எதுன்னு கேட்டால் மருத்துவத்துறை. அவங்க மருத்துவத்துறையில் அவர்கள் அடைந்திருந்த வளர்ச்சி வந்து அபரிமிதமானது. அவங்களுடைய அந்த டெவலப்மெண்ட்னாலேயே அந்த பரம்பு வீரர்கள் பல மடங்கு முன்னாடி போயிட்டாங்க வீரத்தில். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. என்னென்னா, ஒரு போருக்கு போகிறோம், இல்லை ஒரு பயிற்சியின் போது நமக்கு அடிபடுது, வெட்டுப்படுது, காயப்படுறோம் அப்படின்னா அதை சரி செய்ய முடியாது
அந்த ஊண்டு வந்து ரொம்ப பெருசு, இழப்பு வந்து சரி செய்ய முடியாத இழப்பாக இருக்கும் அப்படிங்கும் பொழுது அது நம்மளுடைய வீரத்தை வந்து மட்டுப்படுத்தும், நம்மளுக்குள்ள ஒரு சந்தேகத்தையும் பயத்தையும் உருவாக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பயிற்சி பண்ணு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போருக்கு போராடு அப்படின்னு நம்ம மனசு சொல்லும். ஸோ அங்கே வீரம் இருக்காது. இப்போ பரம்பில் மருத்துவத்துறை ரொம்ப முன்னேறினதுனால பயிற்சியின் போது அப்படியே நெஞ்சையே வால் கீறினாலும் அருந்த சதையை எடுத்துக்கொண்டு போய் மருத்துவர்கள்கிட்ட கொடுத்தாலும் மருத்துவர்கள் அதை வந்து பொருத்தி கொடுக்கக்கூடிய மூலிகைகள் அவங்ககிட்ட இருந்தாங்க. எஸ்பெஷலி அத்தா பொருத்தி அப்படிங்கிற ஒரு மூலிகையை அவங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறம், அந்த மூலிகையினுடைய தன்மையை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த உறுப்புகளை ஒட்ட வைக்கிறது, பிஞ்ச சதையை சேர்த்து வைக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கேக் வாக் மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து அவர்களை மிகப்பெரிய வீரர்களாக முன்னெடுத்து அவங்களுடைய வீரத்தை பல மடங்கு உயர்த்திடுச்சு. இப்போ இந்த மாதிரியான ட்ரைனிங்லாம் கொடுத்ததுனால தான் பரம்பின் வீரர்கள், ஒரு வீரன் ஒருவன் எரியும் வேலுக்கு வேந்தர்களே விலகி நிற்கும் நிலை ஏற்பட்டது. இது வந்து பாரியினுடைய தலைமைக்கு அப்புறம் தான். பாரி தலைமை ஏற்று 10 வருஷம் தான் ஆகுது. இப்போ இந்த வரையும் ரொம்ப லோடட் வித் மீனிங். இப்போ வேந்தர்களே விலகி நிற்கும், பரம்பின் வீரன் ஒருவன் எரியும் வேலுக்கு வேந்தர்களே விலகி நிற்கும் நிலைமையை பாரி ஏற்படுத்தி வச்சிருந்தான்னு சொல்றாரு. இப்போ இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, மூவேந்தர்கள் ஒருத்தன் தான். இப்போ இந்த இடத்துல வேந்தர் அப்படின்னு அவன் சொல்றது மூவேந்தர்கள் ஒருத்தன் முன்னாடி படையில வந்து ஃப்ரண்ட் லைன்ல வந்து நின்று ஃபைட் பண்ண மாட்டாங்க. எங்கேயோ படையின் பின்னாடி உட்காந்து யானை மேலே உட்காந்து படை எப்படி போர் நடக்குது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுவாங்க. யூஸ்வலாக போருக்கு வெளியிலேயே வரமாட்டாங்க, தளபதிகள் தான் வருவாங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான லீடர்ஸ் அவங்க. அப்போ அவ்வளோ பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வேந்தனை அட்டாக் பண்ணுற அளவுக்கு ஒரு வீரனுடைய வீட்டி போகவும், அந்த ஈட்டி எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிற கால்குலேஷனை தான் இங்கே சொல்கிறாங்க. அது எவ்வளோ ஸ்பீடாக போகும், அந்த வர்ற ஸ்பீடை கணிச்சு அவன் விலகிற அளவுக்கு. ஸோ தட் டேஞ்சரஸ் பரம்பு வீரர்கள் அப்படிங்கிறத இங்கே ரொம்ப அழகாக சூவே எழுதியிருக்கிறாரு. இதில் இந்த எவ்வியூரில் கபிலர் பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆன ரொம்ப மிக முக்கியமான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் எப்படின்னா இந்த மக்களினுடைய வாழ்க்கை முறை. அதாவது இயற்கை வந்து எல்லா விலங்குகளுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு பவுண்டரி போட்டிருக்கு. அந்த பவுண்டரியை விட்டு வெளியில் போகாமல் இந்த மனுஷங்களும் அந்த பவுண்டரிக்குள்ளேயே வாழ்கிறாங்க. அது எப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னா, இப்போ கோடை காலத்தில் அப்படியே துவண்டு போவாங்க, அந்த மாதிரி தான் இந்த மக்களும். அவங்களுக்கு கஷ்டம் வர்றப்போ துவண்டு போகிறாங்க. அதே சமயம் மழை காலத்தில் நல்லா தழைச்சு, வசந்த காலத்தில் பூ எடுத்து நறுமணம் வீசி காய்ச்சு அது கனி கொடுத்து அந்த கனி மறுபடியும் விதைகளை உருவாக்கி அப்படியே முதிர்ந்த காலத்தில் கீழே தரையில் விழுந்து மக்கி தரைக்கு உரமாகி இயற்கையை எந்த விதத்திலும் சிதைக்காமல் இயற்கைக்கு பயன்பட்டு அப்படியே மறைஞ்சு போகிறது. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் எவ்வியூர் மக்கள், அந்த பரம்பு மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் தலை வணங்குகிறேன், மண்டிக்கிட்டு தாழ் பணிகிறேன் அப்படின்னு கபிலர் மனசுக்குள்ளேயே அவரை வந்து டோட்டல் சரண்டர் ஆயிடுறாரு. ஸோ இந்த குவாலிட்டி தான் பரம்பினுடைய மிக மிக முக்கியமான குவாலிட்டி அப்படின்ட்டு சூவே எழுதுறார். இதில் இப்போ நம்ம திரும்ப பாரி கடம்பு வரதுக்கு முன்னாடி கும்பிட்டுட்டு அவனுடைய கோபத்தை வெளிப்படுத்திட்டு அவன் திரும்ப எழுந்து போகிறான். திரும்ப எழுந்து போகும்பொழுது மலைச்சரிவுலேருந்து ஒரு வீரன் வெகு வேகமாக இறங்கி வர்றான். இறங்கி வர்றப்ப பாரியினுடைய மனசு ஏங்குது அந்த செய்திக்காக. என்ன செய்தினா, 60ஆம் கோடி கிடச்சிருச்சுன்னு சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ வேகமாக வர்றானோ அப்படின்ட்டு கிட்ட போகிறான். அந்த மலைச்சரிவிலிருந்து இறங்கி வர்ற வீரன் வந்து பாரியை வணங்கிட்டு சொல்கிறான், குடநாட்டு அமைச்சர் கோளூர் சாத்தன் வந்திருக்கிறார், உங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறான். இந்த இடத்துல இந்த அத்தியாயம் முடியுது. இப்போ இந்த அடுத்த அத்தியாயத்துலையாவது 60ஆம் கோடி கிடைக்கும், கபிலருக்கு வந்து ஆசைப்பட்டபடி அந்த விருந்து பாரி வைக்கணும் அப்படின்னு நம்மலாம் ஆசைப்படுறோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இணைந்திருங்கள் நண்பர்களே. நாளை மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களது அன்பு சகோதரன் இளங்கோ ராமசாமி. நன்றி, வணக்கம்.